பாத்தீங்கன்னா நம்ம கூட பாத்தீங்கன்னா தங்கமணி ஐயா இருக்காரு. ஐயா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 50 நிலையம் சேதனா கூட பாத்திருப்பீங்க ஐயாவை. அண்ணனோட திருப்பணிக்கு ஒரு மூல காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஐயாவா தான் இருந்திருப்பாரு. ஐயா எங்கிட்ட ஒரு சொன்னாரு, அது எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. அதை மனிதன் நடந்தா பில்லு சாவும், மாடு நடந்தா பில்லு சாவாது. மனிதன் கேட்டாரு ஐயா இறக்கும், மாடு சிறுநீர் கழிச்சா பில்லு வளரும், மாடு சாணம் விட்டா பில்லு வளரும், மனிதன் இது கழிவு பண்ணோம்னா பில்லு இறந்துடும். அப்ப மனிதன் வந்து உயர்ந்த பொருள்களை சாப்பிடும் போது மாடு வந்து நம்ம கழிவு தான் சாப்பிடுது, நம்ம கஞ்சி கழனி இந்த மாதிரி. ஆனா அந்த சாணத்தை எடுத்து வீட்டுக்கு வெடி தெளிக்கிறோம், கிருமி நாசின்னு சொல்றோம். அப்ப அந்த மாடு எவ்வளவு உயரம், மாடோட இடம் உண்மையா சொல்ல போனா நம்மதான் அந்த கிருமிகளே நம்ம தான். அப்ப அந்த மாடு வந்து ஒரு 500 கிலோ இருக்கும், நாம வந்து 50 கிலோ 60 கிலோ தான். நாம நடந்தா ஏன் சாகுது அந்த பில்லு? அதான் அத்தனைக்கும் நம்ம மனிதனோட நச்சுத்தன்மைகள் எல்லாம், நச்சுத்தன்மை, அந்த ஹீட்டு, வெப்பம். பாத்தீங்களா, இது எனக்கு ஐயா இப்பதான் சொன்னாரு. இது எனக்கு புதுசா இருந்தது. உங்களுக்கும் இது முன்னாடியே தெரியும்னா இல்ல புதுசா இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கீழே.